ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு இருதயத்திற்கும், குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பேர் பேராக சமாதானத்தையும் ஆசீர்வதித்தும் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம் அநேக விதமான ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில வடிவத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். ஒருவே ரட்சகர், நசரேயனாக இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிற தேவன், சபைக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன், ஆவியானவர், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, எபினேசர், எல்ரோயினா, நிறைய நம்ம என்ன பண்ணுவோம்னா, இயேசுவை நம்ம இப்படி சில வடிவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்தது உண்டு, கூப்பிட்டது உண்டு, அல்லது தியானிச்சது உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு சின்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒரு சில சம்பவங்களை நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் ஆதாரத்தோடு கூட நான் நிரூபிக்கலாம் என்று நான் பிரயாசப்படுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவம் வருகிறது. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, மலடியாய் இருந்த அன்னாள் ஆலயத்தில் அழுது செபித்தாள். அது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னாள் என்ற ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, மலடியான ஒரு தருணத்தை அவங்களோட வாழ்க்கையில் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், வாழ்க்கையில் திருமணம் ஆகி ஒரு சில வருஷங்களாக அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப தவச்சது உண்டு. அநேக சனங்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், கூட பிறந்தவங்க, நண்பர்கள், மற்ற கிராமவாசிகள், இப்படி நிறைய சனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அண்ணால நிச்சயமாகவே கேலி கிண்டல் செய்திருப்பாங்க. அவங்க மனம் உடைக்கப்பட்டிருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட ஒரு சில சூழல்கள் இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும் போது அநேகருடைய வாயில் என்ன அப்படின்னா, இவங்க மலடி, இவங்க குழந்தை பெற்றுக்கிறது கூட வாக்கி இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை கொச்சப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க. ஆனால் இந்த அண்ணாலோ கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினால்தான் இதற்கான விடை கிடைக்கும், இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று அவங்க நன்கு அறிந்து, ஆகையினால தான் அவங்க ஆலயத்திற்கு போய் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க, அவங்க கண்ணீரோடு கூட அந்த கண்ணீரின் விதைய தேவ சமூகத்தில் ஊற்றி அழுது செபித்தாங்க. அங்க இருக்கிற ஒரு ஏலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோவில் பிள்ளை கூட என்ன பண்ணாங்கன்னா பார்க்கிறாங்க. பாருங்க, ஒரு கோவில் பிள்ளை, ஒரு கோவிலுக்குள்ள வளர்கிற ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆசாரியன், அவங்க பாருங்க அந்த மனுஷியை கண்டு, நீ என்ன மதுபானத்தை அறிந்து விட்டு அல்லது குடிச்சிட்டு நீ புலம்பி கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா, என் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை நான் அவர்கிட்ட ஊற்றின்னு இருக்கிறேன், பாதத்தில் சொல்லின்னு இருக்கிறேன், அது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, நிச்சயமா நீ போமா, உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. பாருங்க, அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் அழுது நிமித்தமாக கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து நல்ல ஒரு தீர்க்கதரிசியான சாமுவேலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கண்ணீருக்கான விதையை அறுவடையாக அவர்கள் அறுத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் பெற்றாங்க. சாமுவேல் அநேக ஜனங்களுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக விளங்கினான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நீங்க கூட எந்த சூழ்நிலை நீங்க அவமதிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, அல்லது தலை குனிந்து இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் நிமர வைக்கணும்னா நீங்க கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அண்ணால் அன்னைக்கு செபித்தாங்க. ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. கர்ப்பத்தை திறந்தார். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, குழந்தை பாக்கியம் உண்டானது. அழகான ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க 2 ராஜாக்கள்ல 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல கூட ஒரு சம்பவம் வருகிறது. வியாதி கொண்டிருந்த எசேக்கியா ராஜா கண்ணீரோடு அழுது செபித்தார். அவ்வளவுதான், மரண தருவாயில போயிட்டாங்க. மரணம் நேரிட போகுது என்று அறிந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எசேக்கியா ராஜா செவுற்று பக்கமா திரும்பி அழ ஆரம்பிச்சாங்க. கண்ணீரோடு கூட செபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா சமூகத்துல கண்ணீரின் விதையை ஊற்ற ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஒரு ராஜா ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மையோடு கூட அழுது செபித்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கூட எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருக்கலாம், எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லை ரெஃபரண்ட்டாக கூட இருக்கலாம், அல்லது உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். யார் அவனாக இருக்கட்டுங்க, நீங்கள் அப்பா சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணீங்க, கண்ணீரோடு கூட உங்கள் விதையை நீங்கள் ஊற்றினீங்க அப்படின்னா அதற்கான பலனை நிச்சயமாக என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 30, 60, 100 பெற்றுக்கொள்ளுவீங்க. பாருங்கள், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், உடனே தேவன் 15 வருடம் ஆரோக்கியம் கொடுத்தார். ஹல்லேலூயா.
12 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன பண்ணாங்க, பெருக செய்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட எது குறுகி இருக்கிறதோ, எது குறைவாக இருக்கிறதோ, கர்த்தர் அதை நிறைவாக மாற்றணும்னா நீ கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற, கண்ணீரோடு கூட அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நெகமியா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனங்கள் கூட எருசலேமில் ஆலயத்தில் மதிலை கட்ட நெகமியா என்ன பண்ணாங்கன்னா கண்ணீரோடு உபவாசித்து ஜெபித்தாங்களாம். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் நெகமியா போல சபைக்காக ஜெபிக்கிறீங்க, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்க? சொல்லு பார்க்கலாம். உங்கள் வீட்டு வேலைக்காக ஜெபிக்கிறீர்களா, அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிங்க. முதலாவது நெகமியா போல எருசலேமில் ஆலயம் கட்டப்பட வேண்டும், மதில கட்டப்பட வேண்டும் என்றதுக்காக ஜெபித்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, நெகமியா 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் உடனே தேவன் ராஜாவின் கண்களில் தயவு கொடுத்தார், 52 நாட்களில் மதில் கட்டப்பட்டது. நெகமியாவில் 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்போ கண்ணீருக்கான ஒரு பலன் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கண்ணீருக்கான விதையை நீங்கள் அறுவடையாய் 30, 60, 100மாக பலன் எடுப்பீங்க அப்படின்று நான் ஆணித்தரமாய் சில ஆதாரத்தோடு கூட நான் உங்கள் மத்தியில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. 4ஆவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிசாசு பிடித்திருந்த தன் மகனுக்காக தகப்பன் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். பாருங்க, பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனுக்காக அவனுடைய அப்பா என்ன பண்ணாங்கன்னா தன் மகனுக்காக ஜெபிக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிற தகப்பனாக இருக்கிற? நல்லா யோசித்து பாருங்களேன். உன் பிள்ளை கெட்டு போகுது, உன் பிள்ளை உதாரியா இருக்கிறான், வேலைக்கு போக மாட்டான், அல்லது சுற்றி கொண்டு இருக்கிறான், அல்லது போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று நினைக்கிறையா? உன் பிள்ளைக்காக நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உடனே இயேசு பிசாசை துரத்தினார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 25 உடனே நடக்கிறதுங்க. கண்ணீருக்கான பலன் என்ன தெரியுமா? உடனே பதில். அல்லேலூயா. கண்ணீரோடு கூட ஜெபித்தனா உடனே பதில். யாரெல்லாம் உடனே உங்களுடைய காரியத்தை வாய்க்கணும், நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும் என்று சொன்னீங்கன்னா கண்ணீரோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பா சமூகத்தில் அழுந்து ஜெபிங்க. அல்லேலூயா. பாருங்க, 5ஆவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 62ஆம் வசனத்தில் 3 முறை மறுதலித்த பேதுரு பாவம் நினைத்து மனம் கசந்தாய்தான். பாருங்க, கடைசி இறுதியில் அவரோடு கூட சார்ந்திருந்த மனுஷன், ஊழியத்தை செய்திருந்த மனுஷன், அவரோடு கூட நல்ல உலாவி, நல்லா எப்படி ஒரு சீஷனா, ஒரு அப்பாவோட மகனாக அப்படி ஒரு எப்படி ஒரு அன்பாக ஐக்கியமாக இருந்த அந்த பேதுரு மறுதலிச்சிட்டேன் ஏசப்பாவே அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா மனம் கசைந்து அழுதாராம். பாருங்க, அந்த தருணத்தில் கூட அப்போஸ்தலர் 2:41 கூட அவர் 3000 பேருக்கு மேல் பிரசங்கம் செய்தபடினால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அற்புதங்கள் பெற்றுக்கொண்டாங்க, அடையாளங்கள் பெற்றுக்கொண்டாங்க. 3000 பேருக்கு ஒரே நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் சூழ்நிலை நீங்கள் மனம் கசைந்து அழுது ஜெபிக்கிறவா என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த, உங்களையும் உயர்த்தார் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இறுதி வரைக்கும் அவருக்காக நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அப்போ நாம் கூட கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது தேவன் உடனே நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் தான் அவர் கண்ணீரை காண்கிற தேவன். நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்பா சமூகத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone. Thank you so much.